இதே ஒரு பிராமின் கம்யூனிட்டில பிறந்தா இன்னொரு முதலமைச்சர் இருப்பார். அதான் பிரச்சனை. இந்த தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா அவர் ஒரு ஓபிசி கம்யூனிட்டில பிறந்திருக்கணும். அந்த அறிவுக்கு பிறந்திருந்தா இன்னும் எங்கேயோ எப்பயோ இருப்பார். அண்ணன் திருமாவர்கள் இந்த 40 வருட காலங்கள் எத்தனை முறை இதே முறை நின்று இருப்பார். நான் அந்த இடத்துல வடிவேல பார்த்த ஒரு வழிங்கிறது நான் அண்ணங்கிட்ட பார்த்தேன். நீங்கள் சபாநாயகரை உருவாக்கி விட்டீர்கள், இனி வரும் காலங்களில் முதலமைச்சர் உருவாவார் அப்படிங்கிற ஒரு கதையை நீங்கள் எடுப்பீர்கள். எங்கள் தோழர்களும் அமைச்சர் அவர்கள் இனி நாங்கள் குதிரைகள் அல்ல, குதிரைகளை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன நீங்க பாராளுமன்றத்துலாம் போகாதீங்க, சட்டமன்றத்துல தான் நிறைய வேலை இருக்கு, சட்டமன்றத்துல தான் நிறைய பிரச்சனை இருக்கு, சட்டமன்றத்தில் தான் சித்தாந்தம் பேசணும். என்னுடைய முதல் மேடை இது. விளையாட்டு மேடை, அரசியல் மேடை, இலக்கியத்தில் புதிய மேடை. இந்த இலக்கிய பேரவைக்கு என்னுடைய நன்றி. முக்கியமா இங்க மெயினா வந்ததுக்கான காரணம், நான் மாமன்னனுடைய இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவர்களை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான் நான் இங்க வந்தேன். நான் கடைசியில் அவர் கையாலே ஒரு சால்வை போட்டது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப காலமாக நான் அவரை பார்க்கணுங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. பொதுவாக சினிமா உலகத்திலிருந்து நான் ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய ஆள். நான் விளையாட்டு உலகம், அதுக்கப்புறம் அரசியல். அதில் இந்த ரீசன்ட் டைமில் நான் பார்த்த படங்களில் ஃபஸ்ட்டு அசுரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா இயக்கிய ஜெய்பீம், நடித்த ஜெய்பீம், அப்புறம் இப்போ மாமன்னன். என்ன ஒரு சமூக சிந்தனை மாறி இருக்கு. இப்பயே அண்ணங்கிட்ட மாரி செல்வராஜன்கிட்ட ஒரு கதையை நான் புக் பண்றேன். அவர் உருவாக்கிய, எப்பயுமே நிறைய படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்னு இருக்கணும். அவர் உருவாக்கிய சமூகத்துல அது ரொம்ப என்னை பார்த்து கண்கலங்க வச்சது ஒரு சிறுவர்களை ஒண்ணுமே ஒரு விஷயம் இல்லாததுக்கும் போது கொல்லப்படுவார்கள். அந்த கொல்லப்படும் போது லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகாது, சட்டம் ஒழுங்கு கரெக்டாக என்ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த சட்டம் ஒழுங்கை செய்யக்கூடிய இடத்தில் அதிகார சக்தி இது ஜாதி இல்லை, ஜாதி மூலையும் அடையாளப்படுத்தக்கூடிய சில அரசியல்வாதிகளுடைய உணர்வு காப்பாற்றப்படும் பொழுது, அப்பொழுது ஒரு அரசியல்வாதி சொல்லுவாரு, அண்ணா அமைதியாயிடுங்க, ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஊரையே எரிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் நடக்கும், பணம் கொடுத்துருவோம் அப்படின்னு. அப்போ அந்த படத்துல ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்ப சொன்னா கூட எனக்கு என்னால சொல்ல முடியாது. வடிவேல் அவர்கள் ஒரு இடத்துல நின்று, ஒரு மலை பக்கத்தில் நின்று அழுவார். ஐயோ என்ன பண்றது, அவங்க மக்கள் சொல்லுவாங்க, நீ ஏதோ விலைக்கு போயிட்ட, நீ ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லும், நீ நியாயம் கேட்க மாட்டேங்கிற. ஆனா அந்த தலைவனுக்கு இன்னொரு வழி இருக்கும். அந்த வழி என்னன்னா, இவங்களுக்காக நம்ம ஏதாவது குரல் கொடுத்தோம்னா இவங்களை எரிச்சிருவாங்களே அப்படிங்கிற ஒரு வழியை அவர் பேசவே மாட்டிருக்கும். வடிவேல் அவர்கள் பேசவே மாட்டார். அவருடைய கண்ணீரும் அவருடைய அந்த பாடி லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அப்படி ஒரு அந்த சிந்தனை அந்த ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது, அண்ணன் திருமாவர்கள் இந்த 40 வருட காலங்கள் எத்தனை முறை இதே முறை நின்று இருப்பாரு. நான் அந்த இடத்துல வடிவேல பார்த்த ஒரு வழிங்கிறது நான் அண்ணங்கிட்ட பார்த்தேன். இதுதான் என்னுடைய அரசியல் புரிதல். இது ஒரு பிரச்சனை. ஆனால் 40 வருடங்களாக அவருடைய பயணம் இளைஞரிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு கட்சி தொடங்கி இன்னைக்கு ஒரு தேர்தல் அரசியல் பயணம் பொழுது பல்வேறு விமர்சனங்கள். அந்த விமர்சனங்கள் எல்லாம் எந்த உண்மையும் இல்லை, எல்லா பொய்களும் அவருடைய பிறப்பின் அடிப்படையில் கட்டமைப்பு. இதே ஒரு பிராமின் கம்யூனிட்டில பிறந்தா இன்னொரு முதலமைச்சர் இருப்பார். அதான் பிரச்சனை. இந்த தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா அவர் ஒரு ஓபிசி கம்யூனிட்டில பிறந்திருக்கணும். அந்த அறிவுக்கு பிறந்திருந்தா இன்னும் எங்கேயோ எப்பயோ இருப்பார். அண்ணன் அவர்களிடம் நான் சொல்லுகிறேன், பார்ட் 2, நீங்கள் சபாநாயகரை உருவாக்கி விட்டீர்கள், இனி வரும் காலங்களில் முதலமைச்சர் உருவாவார் அப்படிங்கிற ஒரு கதையை நீங்கள் எடுப்பீர்கள். சமுதாயம் மாறும், சிந்தனைகள் மாறும், சமுதாயம் மாறும், சிந்தனைகள் மாறும். மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய சிந்தனைகள் எப்படி மாறியதோ, இங்கு தலித் என்று சொல்லவில்லை, அறிவு சிந்தனையில் இருக்கக்கூடிய, சித்தாந்த சிந்தனை கூட இருக்கக்கூடிய எந்த தோழரும் எந்த அதிகார சக்திக்கும் உருவாக முடியும் என்ற கனவு அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய கனவு இங்கு உருவாக்கப்படும். அதர் வரைக்கும் மாமன்னன் 2 படத்தை நீங்கள் எடுக்காதீர்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
வாய்ப்பு கொடுத்த ஒரு தலைவியை பார்த்தோம். இனி நாங்கள் வாய்ப்பு கொடுக்கிறோம் எல்லோரும் மக்களுக்கும். நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க தேவையில்லை. எங்களாலும் அரசியலை உருவாக்க முடியும், எங்களாலும் தேர்தல் அரசியலை உருவாக்க முடியும். எங்கள் பிரதிநிதிகளும் சட்டமன்றத்தில் செல்வார்கள். நாங்களும் கூட்டணி அமைப்போம், நாங்களும் துணை முதலமைச்சராகவும் நாங்களும் முதலமைச்சராகவும் எங்கள் தோழர்களும் அமைச்சராவார்கள். இனி நாங்கள் குதிரைகள் அல்ல. குதிரைகளை நாங்கள் தூக்கி சுமந்தது போதும். எங்களுக்கான அறிவு எப்பொழுதோ உருவாக்கப்பட்டு விட்டது. எங்களுடைய அறிவு சட்டமன்றத்தில் சொல்லக்கூடிய அறிவு, சட்டங்களை உருவாக்க வேண்டிய அறிவு, பாராளுமன்றத்தில் சட்டங்களை உருவாக்க வேண்டிய அறிவு. அந்த அறிவுடன் மாமன்னன் 2ஆம் படத்தை நாம் விடுதலை சிறுத்தைகள் கலை இலக்கிய பேரவையின் மூலம் எடுப்போம். அதற்காக பணம் பலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இங்க இருக்கிற ஒவ்வொரு தோழர்களும் ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் கொடுக்க பெற்றால் பாகுபலியோட பெரிய படமா நம்மளால் எடுக்க முடியும். ஏனென்றால் அவ்வளவு பெரிய வழிகளை நாங்கள் தாங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வழிதான் எங்களுடைய வெற்றியின் அடையாளமாக இருக்க போகிறது. இழப்பதற்கு எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. 1000 வருஷமா இழந்துட்டோம். அதனால நீங்க என்ன அடிச்சாலும் சரி, இழப்புறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. திருப்பி அடிச்சோம்னா நீங்க தான் இழந்துகிட்டே இருக்கணும். அதற்கான காலம் உருவாகி விட்டது. அதனால்தான் நான் 3 தேர்தல் அரசியலை கற்றுக்கொண்டு இங்கு வந்திருக்கிறேன். சோ அஜெண்டா வெரி கிளியர். அடுத்து சட்டமன்றம் தான். அண்ணன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அண்ணன் நீங்க பாராளுமன்றத்துலாம் போகாதீங்க. சட்டமன்றத்துல தான் நிறைய வேலை இருக்கு, சட்டமன்றத்துல தான் நிறைய பிரச்சனை இருக்கு, சட்டமன்றத்துல தான் சித்தாந்தம் பேசணும். இன்னைக்கு சித்தாந்தம் பேசக்கூடிய தலைவர்கள் கம்மியா இருக்கிற நேரத்துல நீங்க சட்டமன்றம் போய் தான் ஆகணும். போதும், டெல்லியில் போய் அரசியல் பண்ணது போதும். நீங்கள் தமிழகத்தை நோக்கி திருப்பி வாருங்கள். தமிழகம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் 3 நிமிடங்களுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் இங்கள் 24 மணி நேரம் உங்களுக்கு ஒரு பேச்சை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு இங்கு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்ற ஜனநாயகத்தில் நீங்கள் பணியாற்றிய பெரும்பங்கு சட்டமன்றத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்கின்ற ஒற்றை வார்த்தையுடன் இவர்கள் மூலமா நான் உரிமையா அழைக்கிறேன். ரொம்ப இலக்கியத்தில் அரசியல் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அது பிறப்பிலேயே கொஞ்சம் இந்த காதல் பக்கம்லாம் கொஞ்சம் நிறைய போனதில்லை. அண்ணன் அவர்களுடைய உணர்ச்சி பூர்வமான இந்த தருணத்தில் ஏன் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதற்கு தான் பதில். இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு தான் பதில் கொடுத்துட்டேன். ஸோ அதனால இன்னும் விமர்சிக்க வேண்டியவர்களுக்கு பதில் சொல்லுகிறேன். இப்ப பேச வேண்டிய பதில் தான் எங்களுடைய அஜெண்டா. இந்த குறிக்கோளோடு நாங்கள் சென்றுட்டு இருக்கோம். அப்புறம் முக்கியமா கலை இலக்கிய பேரவைக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். இந்த 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 நாளை பிப்ரவரி 14க்கு மாத்திருங்க. அப்ப கொஞ்சம் காலேஜ்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த பண்பாட்டை காப்பாற்றுவர்கள் என்று சொல்லிக்கிட்டு ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அந்த கரெக்டா அந்த லவ்வர்ஸ் டே அன்னைக்கு தான் சாரி சொல்லக்கூடாது, பிப்ரவரி 14 அன்னைக்கு தான் கரெக்டா அவங்க ஆக்டிவேட் ஆவாங்க. திடீர்னு மெரினா பீச் போவாங்க, திடீர்னு பார்க்லாம் போவாங்க. 364 நாட்கள் காதல் பண்றதுலாம் அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. அந்த ஒரு நாளுக்கு மட்டும் திடீர்னு வந்துருவாங்க. ஸோ அப்ப அண்ணனுக்கு நான் ஒன்னே தான் நான் வேண்டிக்கொள் கொடுக்கிறேன். அண்ணன் யாரெல்லாம் காதலிக்கிறாங்களோ, இந்த ஆணவ படுகொலை எங்க பிரச்சனைனா அவங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போறதுதான் பெரிய பிரச்சனையே. அங்க போகும்போதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பே கிடைக்கிறது இல்லை. அப்ப இனி வரும் காலங்களில் இந்த கலை இலக்கிய பேரவை சரியான புரிதலுடன் பெற்றோர்களுடன் விரும்பக்கூடிய காதலை அண்ணன் திருமானவருடைய தலைமையில் சாதியற்ற திருமணத்தை எந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஒரு வேண்டுதலை நான் வைக்கிறேன். நான் பண்பாடும் காதலும் மதமும் எப்பொழுதும் ஒரு பெண்ணை நோக்கி இருக்கிறது. இதுதான் நான் புரிஞ்சிக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா இந்தியாவில் பார்க்கிறேன். எல்லா பண்பாடும்
எல்லா காதலும் எப்பொழுதும் பெண்ணை நோக்கி இருக்கிறது. பெண்ணுடைய உடலுடைய ஒரு 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 டிசிப்ளின் சொல்லுவாங்க. அதாவது இப்படிதான் இருக்கணும் ஒரு பெண்ணு. உடலை சார்ந்த ஒரு ஒரு அட்ராசிட்டி எப்பயுமே இருந்துட்டே இருக்கு. இந்த ப்ராப்ளமே இப்ப ரீசெண்டா பார்க்கும்போது கூட அண்ணன் மாரிதாஸ் முன்னாடி என்ன சொல்றேன், திரிஷா அவர்களை வந்து கடுமையா விமர்சனம் பண்றாங்க. ஒரு ஏடிஎம்கே மீட்டிங்ல யாரோ ஒரு பழைய நிர்வாகி சொல்லிட்டாரு, இவர் வந்து இப்படி ஒரு ஆக்டர் வந்துட்டு போனாங்க. அதை கேள்விப்பட்ட உடனே ஒரு 4-5 பேர் யூடியூப் வலைத்தளவில் மிக கடுமையான அருவருக்கத்தக்க ஒரு ஒரு எல்லோருக்கும் ஒரு தாய் இருக்கு, எனக்கு சிறு வயதுல தாய் இல்லை, அதனால ஒரு பெண்ணினுடைய அருமை எனக்கு தெரியும், தாய் இல்லாத ஒரு வழி எனக்கு தெரியும். அப்ப பெண்ணுடைய உடல் என்பது அவர்களுடைய உரிமை. அப்படி ஒரு அறிவு கூட இல்லாத சில பேர் யூடியூப்ல வந்து பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப அருவருக்கத்தக்க. அப்ப பேசும் பொழுது அவங்க வந்து அங்க போயிட்டாங்க, இவங்களோட இருந்துட்டாங்க. என்ன ஒரு 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 கேவலமான ஒரு அருவருக்கத்தக்க மனிதர்கள். இது ஏன் காவல்துறை இன்னும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது? பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கேஸ் கொடுத்தாதான் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணுமா? அமெரிக்கால எப்படி பேச முடியுமா? ஒரு பெண்ணை பற்றி பேச முடியாது. எப்படி குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? ஒருவருடைய படுக்கை அறை என்பது அவர்களுடைய உரிமை. அந்த உரிமைக்குள் ஏன் பண்பாடு, அந்த பண்பாடு மூலம் ஏன் பெண்ணை மட்டும் நாம் பார்க்கின்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும்? சோ என்னுடைய ஒரே ஒரு புரிதல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமூகத்தில் இயங்கக்கூடிய திரிஷா அவர்களை போன்று இந்த மாதிரி நடிகைகளை விமர்சனம் செய்யும் பொழுது காவல்துறையினர் கடுமையாக கைது செய்ய வேண்டும். அது கலை இலக்கிய பேரவை வந்து கண்டிப்பாக குரல் கொடுக்க வேண்டும். இந்த பண்பாட்டுடைய முதிர்ச்சியின்மை, நேரம் ஓகே நேரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அந்த முதிர்ச்சியின்மையை நாம் உடைக்க வேண்டும். ஸோ இந்த அழைப்பு என்னை அழைத்து இந்த மேடையில், முதல் மேடையில் இலக்கியத்தை பகிர்ந்து கொண்டு, இந்த இலக்கியம் மூலியமாக என்னால் சில விஷயங்களை சிந்திக்க முடிகிறது. இந்த வாய்ப்பை அளித்த எழுச்சி தமிழ் அவர்களுக்கும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.